வணக்கங்க. இது நிழல். நேற்று நம்ம தியரி கிளாஸஸில் வெஹிக்கிள்ஸோட ஸ்டேரிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, கிளச் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பிரேக் கண்ட்ரோல் பண்ணுறது, லைனாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன். நேற்று பிரேக் கண்ட்ரோல் பற்றி சொல்லியிருக்கேன். சிட்டி டிரைவிங்கில் பிரேக் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது நேற்று சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எக்ஸலேட்டர் கண்ட்ரோல் சிட்டிக்குள்ளே எப்படி ஓட்டுறது இன்றைக்கி. அப்புறம் அடுத்தது இது முடிச்சுட்டு நாளைக்கு கார் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஹைவேஸ் டிரைவிங்க்கும், ஹில்ஸ் டிரைவிங்க்கும், டர்ட் டிரைவிங்க்கும் இந்த 3 எப்படி ஆப்ரேட் பண்ணணும் சொல்லி தரப்போம். சரிங்களா? இன்றைக்கி எக்ஸலேட்டர் கண்ட்ரோல் எப்படின்னு பார்க்கலாங்களா. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி லேர்னர்ஸ் கிளாஸில் போயிட்டு வந்திருப்பீங்க. பிகினர்ஸ் ஆல்சோ வெஹிக்கிள்ஸ் எடுக்க போகும்போது ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது கிளச்சை சடனாக ரிலீஸ் பண்ணுவீங்க. எக்ஸலேட்டர் ஓவர் ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும். இது நார்மலாக நடக்கிறது தான். சரிங்களா? இது ஒரு பெரிய ப்ரெஷராக ஏற்றிக்காமல் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்கள். எப்போதுமே லெஃப்ட் லெக் எல்லாத்துக்குமே நீங்கள் எங்கே டிரைவிங் பண்ணாலும் பாதம் கீழ் பாதம் மேட்டில் இருக்கணும். மேல் பாதம் மட்டும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கணும். அதே மாதிரி எக்ஸலேட்டரில் பெருவிரலும் ஆள்காட்டி விரல் 3 விரல் மட்டும் வரும் சைடில் உங்களுக்கு. அதுதான் எக்ஸலேட்டரில் ரொம்ப மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏபிசி ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஆப்ரேட் கொடுங்க. நீங்கள் ஓவர் ப்ரெஸ்ஸிங் பண்ணாதீங்க. எக்ஸலேட்டரில் ஃபுல் பாதத்தையும் வச்சு ப்ரெஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி லைட் லெக்கை பிரேக்குக்கும் எக்ஸலேட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த காரணத்துக்கு கொண்டு கிளச் அமுத்துறதுக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரைட் லெக்கை கீழ் பாதம் மேட்டில் வச்சுட்டு பெருவிரல் மட்டும் அந்த எக்ஸலேட்டர் நாபில் வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு லேர்னர்ஸ் பழகிட்டு இருக்கும்போதுனாலும் சரி, எல்எல்ஆர் போட்டிருந்தாலும் சரி, லைசன்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் ரோட்டில் ஓட்டும்போது இது மாதிரி அடிக்கடி கிளச்சு சடனாக ரிலீஸ் பண்ணிடுறோம். எக்ஸலேட்டர் ஓவர் ப்ரெஸ்ஸிங்காக இருக்குது, பயமாக இருக்குது, வண்டி யார் மேலே இடிச்சிருமோ என்னமோ அப்படின்னு. அதனால் எடுக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. லைசன்ஸ் வாங்கியும் கார் எடுத்து ஓட்டுறதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு முட்டிகிட்டே என்ன பண்ணுறது, ஆக்சிடென்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு இந்த பயத்தை சுத்தமாக விட்டுருங்க. பயம்தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. அதுதான் டிரைவிங்கே பண்ண விடாது. நீங்கள் லைசன்ஸ் வாங்கி செலவு பண்ணியிருப்பீங்க, கிளாஸுக்கு போயிருப்பீங்க, தியரி அட்டன் பண்ணியிருப்பீங்க, சிமுலேட்டர் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த பயம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுத்து ரோட்டுக்கு வந்தால் மட்டும்தான் பயம் சுத்தமாக போகும். ஸோ சிட்டி டிரைவிங்கில் எக்ஸலேட்டர் ரொம்ப மைல்டாக கொடுத்து பழகுங்க. ஓவர் ப்ரெஸ்ஸிங் கொடுக்காதீங்க. அதே மாதிரி வண்டி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸலேட்டர் கொடுத்துடாதீங்க. இப்போ வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஹை டெக்னாலஜியில் சென்சார்ஸோடு வருது. அதனால் ஸ்டார்ட் பண்ணோன்னே அதே ரைஸ் ஆகி ஒரு நார்மல் ஆர்பிஎம்மில் ஓடி கொஞ்சம் நேரம் ஓடி ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ஓடி இல்லை ஒரு நிமிஷம் ஓடி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஸ்பீடுக்கு வரும். அதனால் நீங்கள் எடுத்தோன்னே ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண எக்ஸலேட்டர் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹை ஸ்பீடாக போய்டும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெஹிக்கிள் நார்மல் ஸ்பீடுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் கிளச்சை ஸ்மூத்தாக டவுன் பண்ணி கியர் ஷிஃப்ட் பண்ணி எக்ஸலேட்டர் மெதுவாக ரைஸ் பண்ணி கொண்டு போவேன். சடன் எக்ஸலேட்டர் கொடுக்காதீங்க. இப்போ வர வண்டி பார்த்திங்கன்னா டீசல் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், நீங்கள் சடனாக கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் ரொம்ப உள்ளே போகும் கார்பரேட்டருக்குள்ளே. ஈவன் டீசல் ஆகட்டும் பிக்கப் கிடைக்காது. அதனால் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் உதாரணத்துக்கு 2 வீலர் ஓட்டுற ஆள் இருந்தால் நீங்கள் பாருங்களேன், சடன் ஆக்சிலேட்டர் கொடுத்து பாருங்கள், ஒன்றும் வண்டி மூவ் ஆகாது. கொஞ்சம் நேரம் ஆகும், பதன்னு போகும். அப்புறம் கியர் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்ஜின் பவரே கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் கார்லேயும் நீங்கள் எந்த கியரில் போயிட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு கிடைக்கும். 4th கியரில் சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸலேட்டர் உடனே அமுத்தக்கூடாது. கிளச் டவுன் பண்ணி கியர் டவுன் பண்ணணும். 4th 3rd கொண்டு வரணும். டிபெண்ட் அப்பான் த டிராஃபிக். இல்லை செகண்டுக்கு மாற்றலாம். ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு கீழே 20 கிலோமீட்டரில் ஸ்பீட் முள்ளு கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா செகண்ட் கியருக்கு மாற்றி அப்புறம் எக்ஸலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும். எக்ஸலேட்டர் ப்ரெஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிட்டி டிரைவிங்க்கு. ஓவராக ப்ரெஸ் கொடுத்துடாதீங்க. அதே சமயத்தில் பயந்துக்காதீங்க. ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி வெறுங்காலில் ஓட்டி பழகுங்க. கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் ஷூவோ செப்பல்ஸோ ஓட்டி பழகினீங்கன்னா இந்த எக்ஸலேட்டர் நீங்கள் கொடுக்குறது தெளிவாக உங்களால் உணர முடியும். உங்கள் மெமரிஸ் எல்லாம் எவ்ரி கிளாஸில் சொல்கிற மாதிரி உங்கள் மெமரி, உங்களுடைய நீங்கள் என்னென்னலாம் வெஹிக்கிள் ஓட்டும்போது ஃபீல் பண்ணுறீங்களோ அது பூரா மெமரியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் ஆகிட்டே இருக்கும். அது அப்புறமா சப்கான்ஷியஸுக்கு போகும். சப்கான்ஷியஸில் லோட் ஆகிறது தான் உங்கள் டிரைவிங்கில் அவுட்புட்டை வெளியே வர்றது. ஆட்டோமேட்டிக்காக கையும் காலெல்லாம் வேலை செய்கிறது எல்லாமே. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் எக்ஸலேட்டர் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். சடனாக ப்ரெஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் எடுக்கும்போதும் ஸ்டார்ட் பண்ண உடனே
காலையில் ஸ்டார்ட் பண்ண உடனே ரைஸ் பண்ணாதீங்க, அது விட்டுருங்க. அதாவது வந்து ஹை ஸ்பீடுக்கு போய் மறுபடியும் ஸ்லோ ஸ்பீடுக்கு வரும். லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு 2 பாயிண்டில் காமிக்கும், அப்புறம் அப்படியே இறங்கி ஸ்லோவாக இன்ஜின் உதறது உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஸ்மூத்தாக வரும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி அப்புறம் வெஹிக்கிள்ஸ் எடுங்க. சரிங்களா? மறுபடியும் சந்திப்போம். இது நிழல். நன்றிங்க, வணக்கம்.